சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலனை தரும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான புதன் பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருக்கு. அப்போ ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறது அனைத்து விதத்திலும் நன்மை. தொட்டது துளங்கும், ஜெயிக்கணும், எதையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். லாப கண்ணோட்டத்தில் தான் இந்த மாதம் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். மனமகிழ்ச்சி, சந்தோஷத்துடன் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சனி பார்க்குறார். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை, உங்கள் லக்னத்தை பார்க்குது. அப்போ என்ன, பிடிவாத குணம் என்பது இயல்பாகவே இருக்கும். தான் நினைச்சிட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோட இருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் என்னன்னா, இந்த சனி பார்க்கும் பொழுது சில சமயங்களில் மந்த தன்மை, ஒரு டல்னஸ், ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இயல்பாகவே உள்ளே போயிருக்கும் அப்படின்னு அமைப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றன்றைக்கு வேலைகளை அது அப்படியே செஞ்சிடணும். அதுதான் தள்ளி போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதை மட்டும் செய்யாதீங்க, சுறுசுறுப்போட செயல்படுங்க. ஏன்னா மனதில் ஏதாவது ஒரு இணை புரியாத ஒரு கவலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். அதை பற்றி கவலையே பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கு. உங்கள் மனம் வீரியத்தோடு செயல்பட்டாலே போதும், அதாவது சுறுசுறுப்புடன் செயல்பட்டாலே போதும். அதே சமயத்தில் இந்த மாதம் சனி பகவான் வக்ரமாக இருந்து பார்க்குறார். அப்போ வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ நிதானம் இல்லாத தன்மையை கொடுத்துரும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, புதிய விஷயங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பிடிவாத தன்மை இல்லாமல் இது சரியா தவறா அப்படிங்கிறத யோசித்து செய்தாலே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம், ஆடி மாதம், நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா உங்கள் ராசிநாதனோட சூரியன் இணைஞ்சிருக்கார். தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியனோட இணைந்திருப்பது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லுவேன். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது. அந்த தனஸ்தானத்தின், அதாவது அந்த அதிபதியான சுக்கிரன் குருவோட சேர்றார். தனக்காரகனோடு சேரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி அமையுது. அதாவது 26/7/2025. அப்போது 2 பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பணத்தில் பிரச்சனை இல்லை, பணம் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். பணத்தை வச்சு எதையாவது தொழில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் எதையாவது ஒன்று செய்யணும், அதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் கூட ஒரு சிலர் இருக்கும். இது வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அப்போ சுக்கிரன் குரு சேர்ந்துட்டார் அல்லவா? அப்போ சுக்கிரன் குரு சேர்ந்தாலே பொருளாதாரம் சிறப்பு இருக்கும். உங்கள் பாக்கெட்டில் பணம் ஏதாவது ரூபத்தில் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி போய் 12ல் மறைஞ்சிட்டார். அப்போ 3-12 கனெக்ட் ஆகுது. செவ்வாய் போய் 12ல் உட்கார்ந்துருக்கு. சகோதர சகோதரிகளுடன் கரெக்டாக இருந்து கொள்வது நல்லது. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை. அப்போ அந்த சகோதர வர்க்கங்களுக்கு கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருப்பதும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். இப்போ ஏதாவது போட்டிங்கன்னா அது அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரபிளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன்னா இன்னும் 2 வருஷம் கழித்து உங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது. இப்போ தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்கள் மனசு சிக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ புதுசாக ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த கன்னிராசி அன்பர்கள். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறது. 4ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்துது. தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ 4ஆம் இடம் என்னென்ன, வீடு, வண்டி, வாகனம், தாயை குறிக்கக்கூடிய அமைப்பு,
ஸோ இதெல்லாமே இந்த 4ஆம் இடம் சிறப்பு பெறுது. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது, சேஞ்சஸ் நடக்கிறது, இதெல்லாமே சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா சுக்கிரன், வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் அந்த வீட்டு ஸ்தானத்தை பார்க்கறது இந்த மாதம் பார்க்குது. அப்போ வீட்டை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். வீடை வாங்கிடலாமாங்கிற ஒரு எண்ணம் ஓடும், அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணிடலாமாங்கிற எண்ணம் ஓடும், அல்லது வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான சொகுசு தன்மைகளை செய்து விடலாம் என்கின்ற அந்த அழகுபடுத்துதல் என்கின்ற அமைப்பாவது ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதம் கன்னிராசி என்பவர்கள் வீட்டுக்கு தேவையான ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் வாங்கி அது மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தைகளினுடைய நலன், குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தது. அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது குழந்தைகளினுடைய ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கு. ஒரு சிலர் காதலில் இருந்தவர்கள் கூட இப்போ அந்த காதலில் கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தவங்க கூட இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. 5க்குரியவன் 7ல் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, படிப்பு ஆசைகள் நிறைவேறும். ஏன்னா குரு போய் 10ல் உட்கார்ந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது நிச்சயமாக அந்த படிப்பு நன்றாக வரும். ஆசைப்பட்ட படிப்பு சில இடையில கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியான தன்மை இருந்திருந்தால் கூட அது சரியாகும். பிரேக் இருந்தவங்க அந்த பிரேக் நிவர்த்தியாகக்கூடிய தன்மை, படிப்பில் இருந்து வந்த அந்த ஆர்வம் குறைவாக இருந்தவர்கள் கூட இப்போ அந்த ஆர்வம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அந்த டீச்சர்ஸினுடைய அணுகுமுறை, அந்த குருமார்களினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடவுளினுடைய அனுகிரகம், குலதெய்வம், ஒரு தடவை குலதெய்வத்துக்கு சென்று வரணும் இந்த கன்னிராசி என்பவர்கள். அந்த தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறதுக்கு எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னா ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்கே வழிபட்டுட்டு வந்தாலே அந்த காரியம் சிறப்படையுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சார் கடன் கிடைக்குமா? படிப்பு விஷயத்துக்காக அல்லது வீடு விஷயத்துக்காக கடன்? நிச்சயமாக கடன் கிடைக்கும். குரு பார்க்குறார், வங்கியில் கடன் கிடைக்கும். குருங்கிறது வங்கி. அப்போது 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வங்கியில் கடன் கிடைக்கும். சார் கடன் கழுத்தை நிறுத்தி விடுமா அப்படின்னா நிறுத்தாது. ஏன்னா 6க்குரியவன் 7ல் இருக்கார். தனக்கு, அதாவது 6க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போ கடனை வாங்கி எதையாவது ஒன்று வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒரே விஷயம், இந்த கன்னிராசி என்பர்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ கடனை வாங்கி வீடை கட்டுவது, இடத்தை வாங்குவது, அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்களுக்காக செலவுபடுத்துவது, குழந்தைகளினுடைய திருமணத்துக்காக அதாவது படிப்புக்காக செலவு செய்வது, ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனி வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். கூட்டாளிகள், கூட்டு தொழில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக, கரெக்டாக, கச்சிதமாக இருக்கணும். ஏன்னா புதனும் வக்ரமாக இருக்கிற டாக்குமெண்ட் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். கணக்கு வழக்கு விஷயத்தில் கரெக்டாக செயல்படுத்தி கொண்டாலே உங்களுக்கு பிரச்சனை ஏதும் ஏற்படுத்த போவதில்லை. பாக்யாதிபதி நல்லா இருக்கு. சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கு. தகப்பனால் நன்மை. 9க்குரியவன் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அப்போ பாக்யாதிபதி நல்லா இருக்கு. சூரியன் 9க்கு காரக கிரகமான சூரியன் லாபஸ்தானத்தில் அதாவது ராசிநாதனோட சேர்ந்துருக்கிறது ஒரு சிறப்பு. அப்போ தகப்பனால் நன்மை. தகப்பனை போய் பார்த்துட்டு வரணுங்கிற எண்ணம், பூர்வீகத்தில் சென்று வரக்கூடிய பாக்கியம், பூர்வீகத்துக்காக அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்காக ஏதாவது ஒரு திருப்பணிகள், அதாவது ஒரு சேவை செய்யணும், கோயில் திருப்பணிக்காக ஏதாவது நம்மளுடைய கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே, ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது, இதெல்லாமே சிறப்பு பெறும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்,
அண்டை மாநிலங்கள் அல்லது வெளி கண்ட்ரி, ஸோ இதற்குள்ளான ஒரு தொடர்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த தொடர்புகள் மூலமாக, அந்த நண்பர்கள் மூலமாக உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு, உங்கள் தொழிலுக்கு சில ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் பணம் நன்றாக இருக்கும். பணத்தில் எந்த குறை கிடையாது. தொட்டது துளங்கும். ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்தில் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல தன்மையைத்தான். ஆனால் சூரியன் விரையாதிபதியாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் நீங்கள், அதாவது கன்னிராசி என்பவர்கள், புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். அரங்கநாதர் வழிபாடு சிறப்பு பெறும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.